மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2014ஆம் வருடம் ஜனவரி மாதம் ஒரு மகத்தான மாதமாக மகர ராசி நேயர்களுக்கு அமைகிறது. திருவோணம், உத்திராடம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலில் புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலர் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிதாக தொழில் மாறுவது என்பது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்நோக்கலாம். இந்த புதிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உறுதுணையாக அமைகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக ராகு பகவானின் அனுகிரகம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அயல்நாட்டிற்கு சென்று வெளிநாடு சென்று வேலை வாய்ப்புகளை தேடுவதோ அல்லது அயல்நாட்டிலிருந்து வேலை வாய்ப்புகள் வருவதோ என்பது இந்த மாதத்தில் நீங்கள் கண்கூடாக காணலாம். அயல்நாட்டிற்கு மேல் படிப்புக்காக செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் அதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல திருப்புமுனை நிறைந்த மாதமாக அமைகிறது. வேலை தேடுபவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான காலம் எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் சில தொழிலில் தடங்கல்கள் இருந்த போதிலும் அயல்நாடு சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல திருப்புமுனை நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் அமையும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு ஜனவரி மாதம் கடைசி வாரம், அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் நல்ல திருப்திகரமான நாட்களாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று சொன்னால் சனிக்கிழமை தோறும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதோ ஒரு நல்ல திருப்புமுனை நிறைந்த நாட்களாக மாற்றி அமைத்து கொடுக்கும் கிரகங்கள். சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு சனிக்கிழமை அன்று அர்ச்சனை செய்தால் காரிய தடங்கல்களில் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவார்கள். அதிர்ஷ்டமான தினங்கள் சனிக்கிழமையாக இருப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு நீல நிறம் மிகவும் அதிர்ஷ்டமான நிறமாக அமைகிறது. முக்கியமான வேலைகளில் ஈடுபாடு இருப்பதோ அல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வாகனங்கள் வாங்க எண்ணம் இருப்பவர்களுக்கும் நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த மாதத்தில் பொதுவாக குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேருவார்கள். மனதிற்கு ஒரு திருப்திகரமான மாதமாக மட்டுமல்லாமல் தெய்வ பணியில் ஈடுபடும் மாதமாக இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு அமைகிறது. தொலைதூரத்திலிருந்த நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக மனக்கசப்பு ஏற்பட்டிருந்த சகோதர சகோதரிகளின் உறவுகள் நல்ல பலப்பட்டு மனதிற்கு திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் அமையும். சிலருக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிலர் அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தோருக்கும் கடன் உதவி பெறுவதற்கு ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் நல்ல காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதம் முழுவதுமே ஒரு திருப்திகரமான மாதமாக மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு நிறைவான மாதமாகவுமே அமைகிறது. பரிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது அமாவாசை தினத்தன்றும் பௌர்ணமி தினத்தன்றும் நீங்கள் சனி பகவானுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ அர்ச்சனை செய்து வந்தால் மாதம் முழுவதும் குழப்பம் இல்லாமல் தடங்கல்கள் இல்லாமல் திருப்திகரமான மாதமாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து வரும்போது தொழிலில் ஏற்பட்ட முடக்கங்கள் விலகி தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமாக நிறைவேறும். மாதம் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு ஒரு ஏறுமுகமான மாதமாக மட்டுமல்லாமல் திருப்திகரமான மாதமாக மாற்றி அமைக்கிறது கிரகங்கள்.